ஹலோ கைஸ், கிறிஸ்டோபர் நோலனோட ஃபேன்ஸுக்கும் சரி, இன்டர்ஸ்டெல்லார் மூவி ஃபேன்ஸுக்கும் சரி, இந்த ரெண்டு ஃபேன்ஸுமே புஷ்பா 2 த ரூல் மூவி மேலே செம்ம காண்டா இருப்பீங்கன்னு தெரியும். அதில் நானும் ஒரு காண்டான ஒரு பையன் தான் பேசிகிட்டு இருக்கேன், கிறிஸ்டோபர் நோலனோட ஃபேன் பாயா. எதுக்கடா உங்களுக்கு காண்டுன்னு கேட்டிங்கன்னா, புஷ்பா 2 த ரூல் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆனதும் ஆச்சு, அது படம் ஓடிட்டே இருக்கு. ஆனால் எங்களுக்கு பிடிச்ச இந்த இன்டர்ஸ்டெல்லார்ன்ற மூவி ரிலீஸ் ஆகாமல் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. இது மிகப்பெரிய ஒரு வருத்தம். கேட்பீங்க டக்குன்னு புஷ்பா ஃபேன்ஸ் எல்லாருமே, என்ன அந்த அப்படிப்பட்ட படம் தான் எங்க தலைவன் புஷ்பா படம்லாம் பார்த்திருக்கியா, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் எல்லாம் பார்த்திருக்கியா நீங்க வருவீங்க. ஆனா இப்படி சொல்றவங்க தயவு செய்து இன்டர்ஸ்டெல்லார் படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல சாம் சிஎஸ் எல்லாம் வேற லெவல்ல மியூசிக் கலக்கிட்டா இருப்பா புஷ்பா படத்துல மாதிரி நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஹான்ஸ் ஜிம்மர்னா யாருன்னு தெரியுமா? டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பீக்கில் இருக்கும். இந்த படம் வந்து நீங்க பார்க்கலனா உண்மையா சொல்றேன், நீங்க படமே யாருக்குமே எந்த படமே உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் சரி, பெரிய இழப்பு உங்களுக்கு தான். இந்த இன்டர்ஸ்டெல்லார் மூவி நீங்க பார்க்கலனா சாவறதுக்குள்ள ஒரு டைம் ஆவது பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இன்டர்ஸ்டெல்லார்ன்ற ஒரு படம். நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஒரே ஒரு வாட்டி தான் படம் பார்த்துருக்கேன். ஆனால் செகண்ட் டைம் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும்னு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. 2025க்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் படம் தமிழ் டப்பிங்ல இல்லை, அஃபிஷியல் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சீன் வேற லெவலில் செதுக்கியிருப்பாரு நோலன். ஃபிலிம் மேக்கிங் ஆகிறவங்களும் அந்த படத்தை பார்த்து ஏகப்பட்டது கற்றுக்கலாம். சிஜி பண்ணுறவங்களா இருந்தாலும் அந்த படத்தை பற்றி எல்லாமே கற்றுக்கலாம். அப்புறம் ஒரு எமோஷனலான எதுனா ஒரு மூவி இருக்குமான்னு தேடுறவங்கலாம் அந்த படம் கண்டிப்பாக அழுக வைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஒரு படத்தில் இருக்குது. இது எல்லாம் நான் சொன்ன உடனே டக்குனு அதர் ஃபேன், இந்த படத்தில் அப்படி என்ன சண்டை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்ஸ்டெல்லார் ஃபேன்ஸ் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, படத்தில் என்ன இல்லை, டைம் டிலேஷன், ஹைக்கர் டைமென்ஷன், அப்பா பொண்ணுக்கான லவ், பிளாக் ஹோல், வார்ம் ஹோல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா இழப்பு உங்களுக்கு தான். ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் ஃபேன்ஸாக பேசுகிறோம், புஷ்பா படம் மேலே செம்ம கன்ல இருக்கேன் நான். படம் புஷ்பா 2 படம் உங்களுக்கு பிடிச்சதான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னை பொறுத்தளவு பில்டப் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக போனாலும் ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்பவே பில்டப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. இன்டர்ஸ்டெல்லார் படம் எப்போ தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ரிலீஸ் ஆனால் வேற லெவல் பட்டாசா கொளுத்த வேண்டியதான். அந்த படத்துக்கு போயிட்டு வந்து இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பாக்ஸில் நான் டேக் பண்ணி விடுறேன். மறுபடியும் அந்த படத்துக்கு நான் போயிட்டு வந்து இதே சேனலில் வீடியோ போடுறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த படம் வந்து தமிழில் ஏதோ அஃபிஷியல் டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பார்ப்போம். உங்களுக்கு இன்செப்ஷனோ இன்டர்ஸ்டெல்லாரோ கிறிஸ்டோபர் நோலனோட மூவிஸ் எது உங்களுக்கு பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய், see you.